அந்த மாதிரி கதைப்பவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு என்ன? அண்ட் பேரண்ட்ஸ் மாதிரி கொடுக்குற அந்த ஸ்டடீஸ்க்கு கொடுக்குற ஸ்ட்ரெஸ், எனக்கு இவங்க துரோகம் செஞ்சுட்டாங்க, பேரண்ட்ஸ் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. ஸோ அதே மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் அவங்களுக்கு ஈக்கி பிளேம். நீங்கள் பல பேருடைய அழைப்பை எடுத்திருப்பீர்கள். ஆனால் அந்த 15 வயது நட்பிலே ஒரு தவறான ஒரு செயற்பாட்டை இந்த பிள்ளை செய்கிறது. அந்த பேட் டச்சில் அவருக்கு ஃபீல் ஆகும் இந்த ரிலேஷன்ஷிப் குட்டா பேட். நாங்கள் அதை சொல்லி கொடுத்திருந்தால் தவறு நடப்பதற்கான சாத்தியக்கூறு குறைவு. அப்பேற்பட்ட பிள்ளை எப்படி நாங்கள் வழிப்படுத்துவது? வணக்கம். பேசப்படாத விடயங்கள் கட்டாயமாகவே மக்களுக்காக பேச வேண்டிய விடயங்களை சுமந்து வருகிறது இந்த இன்ஃபார்மல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே பல சந்தர்ப்பங்களிலே பல இடங்களிலே எங்கள் நாட்டிலே பல இடங்களிலே யாரோ ஒருவர் மன உளைச்சலுக்குள்ளாகி அல்லது மன விரக்திக்குள்ளாகி சில வேளைகளிலே உச்சக்கட்டத்துக்கு சென்று தன்னுடைய உயிரை கூட மாய்த்து கொள்ளலாம் என்ற உணர்வோடு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த காணொளி இன்றைய கலந்துரையாடல் நிச்சயமாகவே பலனுள்ளதாக அமைய வேண்டும். எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் இரண்டு முக்கியமான அதிதிகள். டாக்டர் கணேசன் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். அதே நேரத்திலே ஹப்சா இணைந்திருக்கிறார். 1333 சப்போர்ட் லைன், கிரைசிஸ் சப்போர்ட் லைனை சார்ந்த ஹப்சா இணைந்திருக்கிறார். வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் பேச இருக்கிறது மன உளைச்சல் சார்ந்ததாகவும் மன விரக்தி சார்ந்ததாகவும் சில நேரங்களில் தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற உணர்வு வரக்கூடிய அந்த நிலை சார்ந்ததாகவும் நாங்கள் இன்றைய தினம் பேச போகிறோம். அண்மையிலே கூட பல பேர் இந்த ஒரு தாக்கத்துக்குள்ளே உள்ளாகி இருக்கிறார்கள். பேச்சு பொருளாகவும் இருக்கிறது எங்கள் நாட்டிலே. இப்பொழுது நன்றாக இருந்தார், நேற்று வரை நன்றாக கதைத்தால், ஒரு 2 மணித்தியாலத்துக்கு முதல் அவரோடு நன்றாக கதைத்தேன், ஏன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு வரக்கூடிய வகையிலே பலர் இருக்கிறார்கள். ஆகவே இதுதான் டாக்டர் இன்றைய தினம் நாங்கள் பேசப்போகிற விடயமாக இருக்கிறது. முதலாவதாகவே நோயாளிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நோயாளிகள் என்று சொல்ல முடியாது, உங்களிடம் உதவி கரம் நீட்டி வந்த பல பேர் இருப்பார்கள். மன உளைச்சலாக இருக்கிறது. அதிகமாக இப்பொழுது மன உளைச்சல் படுகின்ற விடயம் எது? எந்த விடயத்திலே அதிகமாக பிரச்சனை வருகிறது? எதிலே மன விரக்தி அடைகிறார்கள்? எதிலே மன உளைச்சல் அதிகமாக வருகிறது உங்களுடைய அனுபவத்திலே? பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அதிலே முக்கியமானதுண்டு இந்த ஜெனரேஷன் கேப். அதாவது மூத்தவர்கள் சிந்திக்கும் விதமாக இளைஞர்கள் சிந்திக்கிறார்கள் இல்லை. அவர்களுடைய சிந்தனை வயம் வேறு வயமாக இருக்கிறது. இதனால் ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் அநேகமாக இந்த பிரச்சனையை தோற்றுவிக்கின்றன. இப்பொழுது 2 நாளைக்கு முதல் ஒரு 18 வயது பெண் பிள்ளையை என்னிடம் பெற்றோர் கூட்டி வந்தார்கள். அப்பொழுது அந்த பெண் பிள்ளை பல தடவைகள் இப்பொழுது தற்கொலை முயற்சி செய்து விட்டார். 4-5 முறைகள் செய்து விட்டார். அவருடைய ஃபோனை இவர்கள் எடுத்து வைத்து விட்டார்கள். அந்த பிள்ளை லண்டன் நோ லெவல் எடுத்துவிட்டு ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி டிகிரி ஒன்று படித்து கொண்டிருக்கிறார். அதை நிப்பாட்டி விட்டார்கள் பெற்றோர்கள். வசதியான குடும்பம். அப்போ என்ன பிரச்சனைன்னு அந்த பிள்ளையோடு கேட்கும் பொழுது, இப்படி அந்த பிள்ளைக்கு ஒரு ஆண் சிநேகிதர் ஒருவர் கிடைத்து விட்டார். அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு அதை ஒழித்து வைத்திருந்தது. ஆனால் அக்கா பிடித்து விட்டார். அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ சொல்லவில்லை, அக்காவுக்கும் சொல்லவில்லை. பிடிபட்டு விட்டது. பிடிபட்ட உடனே கேட்டார்கள், இது யார் என்று கேட்டால் அது இன்னொரு இவருக்கு ஒரு 2 வருடம் மூத்த அதே யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு மாணவன். அப்பொழுது அவருக்கு அடித்திருக்கிறார்கள், ஃபோனை பறித்து விட்டார்கள், உனக்கு நீ படிப்பு தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அப்போ என்ன பிரச்சனை என்று கேட்டால், அப்போ நான் கேட்டேன், என்ன பிரச்சனை, இது ஏன் அவர்கள் வேண்டாம் என்றார்கள் என்று சொல்லி அந்த பெண் பிள்ளையிடம் தனியாக கதைக்கும் போது கேட்டேன். அவர்கள் வேறு குலமாம் என்று சொன்னார். அப்போ நீங்கள் என்ன குலம் என்று கேட்டேன். சரியாக தெரியவில்லை டாக்டர், ஏதோ வேளாளர், மொட்டை வேளாளர், அப்படி ஏதோ உண்டு. அவருக்கு ஷுவர் இல்லை, அது கூட அவருக்கு தெரியாது. அப்போ அந்த நீங்கள் நண்பராயிருக்கும் அவர் எந்த குலம் என்று கேட்டேன். அவர் தேவர் குலம். அப்போ இது 2க்கும் இடையிலே பெரிய வித்தியாசம் இருக்கிறதா என்றால், 2ம் ஒரே சமமான குலங்கள், ஆனால் வேறு குலம். இதனால் பெற்றோர்கள் இவரது வாழ்க்கையை தடை செய்கிறார்கள். அந்த பிள்ளைக்கு தான் எந்த குலம் என்பதே தெரியவில்லை. அது நல்ல விடயம் தானே டாக்டர். தான் எந்த குலம் என்பதே தெரியாமல் சில நேரங்களில் இருப்பது அந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் பிள்ளைகள் வளருவதற்கு ஒரு அத்திவாரத்தை கொடுக்கிறது அல்லவா? அது உண்மை. ஆனால் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் இது டாக்டர் இப்படி ஒன்று நடந்தால் எங்களோட சமூகமே எங்களை ஒதுக்கிவிடும், இது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவட கல்வி போனாலும் பரவாயில்லை,
ஏதாவது செய்து எங்கள் பிள்ளையின் மனதை மாற்றி தாருங்கள். அப்போ பெற்றோர் சிந்திக்கிற விதம், அந்த குலம் சமூகம் எங்களை மதிக்க வேண்டும், எங்கள் சமூகத்திலே எங்களுக்கு ஒரு இடம் இருக்கிறது, அவர்களுக்கு வசதியானவர்கள், எங்களுக்கு ஒரு இடம் இருக்கிறது, அதை நாங்கள் தக்க வைத்துக் கொள்வது மிக முக்கியம். ஆனால் பிள்ளை வளர்க்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு தண்ட குலமே என்னன்னு தெரியாது பாவம். சரியா? இப்போ அவட தேவை வேறையா இருக்கு. இப்போ 2-3 தரம் அவ தற்கொலை முயற்சி செய்தும் விட்டா. அப்படி இருக்கும் பொழுதும் அப்பொழுது பெற்றோடு எண்ணப்பாங்க இவருடைய மனதை மாற்றுங்கள். ஐயோ டாக்டர், அவர்கள் கல்யாணம் முடிச்சு புள்ள பிறந்தாய் நடக்கிறான், இப்ப நட்பு தான் ஏற்பட்டிருக்கிறது, கல்யாணம் நடக்க போகுது என்று யாரப்பா சொன்னார்கள்? இதுக்கும் அடுத்த பிரச்சனை. அதாவது அந்த ஒரு பரம்பரை இருக்கிறது, நாங்கள் யாரையோ விரும்பினோம் என்றால் அவரையே திருமணம் செய்து கொள்வது, இந்த தமிழ் படங்களில் வருவது போல. ஆனால் அப்படி இருக்க தேவையில்லை. இல்லை, அப்படி இருக்க தேவையில்லை டாக்டர். சில நேரங்களே ஒரு தாய் தகப்பனு கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு பயம், அது நடந்து விடுமோ என்ற ஒரு பயம் வருந்தானே. லிவிங் டுகெதரை ஏற்றுக்கொள்ளுகிற சமூகம் நாங்கள் இல்லை. லிவிங் டுகெதர் இல்லை, சில நேரங்களே இருக்கிறார்கள், அதுக்கு திருமணத்திலும் போய் முடியலாம், அது ஒரு இடையில உடைந்து வேறொரு உறவு ஏற்படவும் கூடும். இது லிவிங் டுகெதருக்கு போகவே இல்லை, தொலைபேசியில் பேச்சு மட்டும்தான். சரியா? ஆனால் பிள்ளையின் உயிர் போனால் கூட பரவாயில்லை, எங்களோட குடும்ப மரியாதை முக்கியம் என்ற அளவுக்கு கூட பெற்றோர்கள் அதை புரிந்து கொள்ளாத தன்மை இன்று இருக்கிறது. ஆனால் டாக்டர், உங்களிடம் கட்டாயமாக சம்பந்தமாக கேட்க வேண்டும் என்றால் இதிலே ஒரு அடிப்படை பிரச்சனை இருக்கிறது. பெற்றோர் எவ்வாறு இதை அணுக வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையும் நாங்கள் வழங்க வேண்டும். அதே நேரத்தில் எங்களோட ஹப்சா நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் 1333 கிரைசிஸ் சப்போர்ட் லைன். அதில் நீங்கள் ஒரு ட்ரெயினராகவும் ஒரு கோச்சாகவும் இருக்கிறீர்கள். பொதுவாக உங்களுடைய அந்த கிரைசிஸ் சப்போர்ட் லைனுக்கு அழைப்பு ஏற்படுத்துபவர்கள் எப்பேற்பட்ட மனநிலையிலே இருப்பவர்கள் அழைப்பு ஏற்படுத்துகிறார்கள்? எங்களோட கிரைசிஸ் சப்போர்ட் லைன் 1333 எந்த மாதிரி ஒரு மனநிலைமையில இருந்தாலும் அவங்களுக்கு கதைக்கலாம். இப்போ அவங்களுக்கு இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு கூட சொல்ல இல்லாத நிலைமையில இருப்பாங்க, சின்ன பிரச்சனைகள் பேரண்ட்ஸ் மார்க்கோ யாருக்கும் சொல்லலாது. ஆனால் அவங்களுக்கு எங்களுக்கு கூறலாம். என்னென்னா நாங்கள் ஒரு நாள் அவங்கள ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதும் இல்லை, அவங்கள ஒரு நாளும் நாங்கள் அவங்கள பேடாக அந்த தாட் வர மாதிரியும் இல்லை. இப்போ அதாவது 1333 கிரைசிஸ் சப்போர்ட் லைன் என்பது ஒரு லாப நோக்கற்ற ஒரு சேவை நிலையம், உண்மைதானே? என்ஜிஓ. அதாவது இந்த மாதிரி மன உளைச்சலுக்குள்ளே இருப்பவர்கள், மன விரக்திக்குள்ளே போறீங்க. அதாவது அவர்கள் ஏதாவது உதவி நாடும் பொழுது, தேவைப்படுகின்ற பொழுது அழைப்பு ஏற்படுத்தி உங்களோடு பேசலாம். நீங்க சரியான வகையில வழிகாட்டுவோம், சப்போர்ட் பண்ணுவோம். என்னென்றால் இப்போ அவங்களுக்கு அவங்களுக்குள்ளேயே இருக்கும், அவங்களுக்கு என்ன கைடன்ஸ் தேவை, என்ன சப்போர்ட் தேவை, அதை நாங்கள் அவங்கள கிளியர் படுத்துறது. இப்போ சில பிரச்சனை இருந்தானாக்கே அது லைஃப் அப்படியே நாங்கள் மூடி பட்டுடும். ஸோ அதை கிளியர் பண்ணி அவங்களுக்கு என்ன செய்யணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் நாங்கள் என்ன வைக்கணும்ன்றது அவங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்களுக்கு காட்டுறது தான் எங்களோட லைனில் நாங்கள் செய்கிறது. பொதுவாக பல அழைப்புகளை நீங்கள் எடுத்திருப்பீர்கள். அழைப்பு எடுப்பவர்கள் எப்படி முதல்ல உங்களோட பேசுவார்கள்? இப்படி சில நாட்கள் இப்போ எங்களுக்கு இப்போ எக்ஸ்பீரியன்ஸோட சொல்லணுமெண்டா சூசைட் தாட்டோடு எடுத்துக்கிறாங்க. நான் சூசைட் பண்ண வேணும், என்னைய ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ நாங்கள் அவங்களுக்கு அந்த மூமெண்ட்டில் கைட் பண்ணுவோம். என்னத்துக்கு சூசைடுன்னு ஃபஸ்ட்டுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் காம்படுத்தி அவங்களோட பேசுவோம், அவங்கள ஓப்பன் அப் ஆக்கி என்ன காரணத்துக்கு அவங்க அதை தாட் வருவது, என்ன செய்யணும். ஸோ அது அவங்களுக்கு ஒரு பாஸாக, இப்போ எங்களுக்கு அது லைஃப் டைமாக எங்களுக்கு சொல்யூஷன் ஆகிறது கொடுக்கலாது. பட் அந்த மோமெண்ட்டில் அந்த தாட்டை அவங்களுக்கு ஸ்டாப் பண்ணி பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட லைஃப்பில் இருக்கிற வேல்யூவை நாங்கள் அவங்களோட காய்ச்சி அதை அவங்களுக்கு தெரிய வைப்போம். அதுதான் ஃபர்ஸ்ட்டுக்கே நாங்கள் அழைப்பை ஏற்படுத்துவோம். தான் யார், எந்த இடத்திலிருந்து பேசுகிறேன் என்ற தகவல்களை சொல்லுவாரா, அல்லது நீங்கள் அதை கேட்டு அறிந்து கொள்வீர்களா? இல்லை, அது சொல்ல அவசியமே இல்லை. அவங்க யாருன்னு சொல்ல தேவையில்லை, எங்கே இருக்கிறேன்னு சொல்ல தேவையில்லை. என்னடா அது அவங்களுக்கு ஃபீல் ஃப்ரீயாக இருக்கும். அவங்க சொல்கிறது அது ஒரு மறைக்கிற விஷயம் தானே அவங்க எங்களுக்கு கூறுறாங்க. ஸோ அது அவங்க யாருன்னு சொல்ல தேவையே இல்லை. எடுக்கின்ற பொழுது அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு தென்படக்கூடியதாக இருக்கு? இல்லை தென்பட இல்லை. அது நாங்கள் காட்டுறதும் இல்லை, அது நாங்கள் அதை விசிபிள் பண்ணுறதும் இல்லை. அதையே நான் கேட்கின்றேன், சில வழிகளிலே ஒரு சூசைட் பண்ண போகிறேன் என்ற நிலப்பாட்டிலே ஒரு அழைப்பை ஏற்படுத்தினால் எங்களுக்கு அவருடைய அடையாளம் தெரிந்தால் உடனடியாக பிரத்யேகமாக சென்று கூட நாங்கள் அவரை அந்த இடத்திலே உதவி செய்யலாமே என்ற ஒரு எண்ணப்பாங்க எங்களுக்கு தோணுகிறது. இப்போ ஒருத்தர் அழைக்கிறார், நான் மரணிக்கும் தருவாக்கு சென்று விட்டேன் என்று உங்களோட பேசுகிறார். இப்போ உங்களுக்கு தெரியும், நான் ஆஸ்வாசப்படுத்தினாலும் சில வழியில் அந்த முடிவை அவர் எடுத்து விடலாம். ஆகவே எப்படி நான் உடனடியாக உரிய நபர்களுக்கு அறிவித்து அவர்களை அந்த இடத்திலிருந்து அவரை காப்பாற்றுவது என்ற செயற்பாட்டை நீங்கள் செய்வீர்களா? அது நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த லைனுக்கு விட ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்க கால் பண்ணதுன்னா அதில் தான் நாங்கள் அவங்களோட பேசி, அதில் தான் எங்களோட டேலண்ட் இருக்குது.
அவங்களோட பேசி அந்த தாட்டை பாஸ் பண்ணுறதோ ஸ்டாப் பண்ணுறதோ எங்களோட பேச்சு திறமையில் அவங்க எங்களோட கூறுறதுல அதை எப்படி நாங்கள் அந்த மிங்கல் ஆகுறது நானும் அவங்களும் எப்படி மிங்கல் ஆகுறதுல வச்சு தான் அது நெக்ஸ்ட்டுக்கு அவங்க அது முந்தி மறுபடியும் திருப்பி எங்களுக்கு கால் பண்ண சொல்லுவோம். அவங்க வைக்கக்கொள்ள எப்பயும் எங்களோட லைஃப்பில் நாங்கள் கண்ட எக்ஸ்பீரியன்ஸில் திருப்பி எங்களுக்கு கட்டாயம் அவங்க எடுத்து கால் பண்ணி தான் இருக்கிறாங்க. தேங்க்ஸ் பண்ணி வைக்கிறாங்க அவங்களோட லைஃப்பை சேவ் பண்ணதுக்கு. ஸோ அது நாங்கள் அதை கண்டினியூஸில் அப்படியே நாங்கள் இல்லை அடுத்த ஸ்டெப் என்னாண்டு போகிறதுக்கு விட இந்த ஸ்டெப்லேயே எங்களுக்கு நாங்கள் எல்லாமே கவர் பண்ணுற நிலைமையில தான் நாங்கள் எங்கள் கிரைசிஸ் சப்போர்ட் லைன் இருக்குது. இப்போ டாக்டர் இது உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். இப்போ இந்த கிரைசிஸ் சப்போர்ட் லைன் அவர்கள் செய்கின்ற ஒரு முறை மிக அற்புதமாக இருக்கிறது. காரணம் அடையாளமே தெரியாது, யார் பேசுகிறார் என்று தெரியாது, ஆனால் தேவையான ஒரு உதவி மன ரீதியான ஒரு ஆறுதல் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் சில நேரங்களில் அந்த கதைத்து முடிந்ததும் அவர்களுடைய அந்த தங்களை மாய்த்து கொள்ளுகின்ற சூசைட் பண்ணுகின்ற அந்த சிந்தனை இல்லாமல் போயிடுறதா? போகலாம், போகாமல் விடலாம். சரியா? ஏனென்றால் அந்த சூசைட் பண்ணுறதுன்ற எண்ணம் பிரச்சனைகள் வளர்ந்து வளர்ந்து வரக்குள்ள திடீரென்று ஏற்படுற ஒரு எண்ணப்பாடு. சில வேளைகளில் அந்த எண்ணப்பாடு வார நேரத்தில் அவங்களுக்கே விளங்குது நான் இது செய்ய போகிறது ஒரு தப்பான விஷயம், அவசரமான முடிவெடுக்கிறேன்னு நினச்சி தான் அவங்க கால் பண்ணுறாங்க. அந்த இடத்துல கால் பண்ணாமல் சூசைட் பண்ணுற ஆட்களுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. ஆகவே 100க்கு 100 நாங்கள் ஒருத்தரையும் ஒரு பிரச்சனையிலையும் காப்பாற்றினார். அப்போ கால் எடுத்து கதைக்கக்குள்ள ஓஹோ நான் இப்படியும் இது கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், அந்த ஒரு கொஞ்சம் நேரம் அந்த அந்த உணர்வுக்குள்ளேருந்து நாங்கள் வெளியால் வந்துட்டோம்டா சில வழியில் அந்த தற்கொலை எண்ணம் போய்விடும். நிச்சயமாக இல்லை பிரயோசனம் இல்லை. அப்படி சொல்கிறேன்னா எங்களுக்கு சொல்லணும் டாக்டர், அந்த தாட்டில் இப்போ மிச்சமாளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளுக்கு தானே வைப்பாங்க, சொல்ல பயம் வெக்கம். ஸோ அது வெளியாகினாலும் அவங்களுக்கு அந்த அந்த சூசைட் தாட் போக மிச்சம் சான்ஸ் இருக்கு. இப்போ ஹாஃப்ஸா எனக்கு ஒரு சந்தேகம். அதாவது நீங்கள் சொல்லுகிறீர்கள் இப்போ ஒரு சூசைட் பண்ணுகின்ற தாட்ஸ் சிந்தனை அவருக்கு இல்லாமலே போய்விட்டு இருந்தாலும் உங்களுக்கு அவர்களை மீண்டும் ஒருக்கால் அவர்களுடைய நிலைப்பாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். அழைப்பை வைத்து விட்டார், திருப்பி இவருடைய மனநிலை எப்படி இருக்கும், இவர் திருப்பியும் தன்னை மாய்த்துக் கொள்வதற்கு செல்வாரா இல்லையா என்பதை எவ்வாறு நீங்கள் திருப்பி அதை நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம்? அது நாங்கள் திருப்பி ஒரு நாளும் அந்த எங்களோட லைன்லேருந்து அந்த இது நடக்கிறது இல்லை. ஆனால் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற அஷூரன்ஸ் என்றால் நீங்கள் திருப்பி எடுங்க, நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் தனியாகவே இல்லை, நாங்கள் இருக்கிறோம் உங்களோட கதைக்கிறதுக்கு, உங்களை கேட்கறதுக்கு, உங்களை புரிந்து கொள்றதுக்குன்னு அவங்க அந்த அஷூரன்ஸ் நாங்கள் கொடுக்கும். அந்த அந்த மோமெண்ட்லேக்கிற அந்த மென்டாலிட்டிக்கு அவங்க அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக அது ஃபீல் ஆகும். இப்போ எங்களுக்கு ஒருவர் அழைப்பை ஏற்படுத்துகிறார், மன உளைச்சலே இருக்கிறார், மன விரக்தியிலே இருக்கிறார் என்று சொன்ன உடனே எங்களுடைய மனம் என்ன சொல்லும் என்று சொன்னால் ஏதோ ஒரு வகையிலே அவருடைய அப்பா அம்மாவுக்கும் அண்ணன் தம்பிக்கோ சொல்லி அவர் எதிர்காலத்திலே விபரீதமான சில முடிவுகள் எடுப்பதை தடுக்க வேண்டும் என்று தானே செல்லும். நாங்கள் 4 வார்த்தை பேசுவோம், பேசினாலும் எங்களுக்கு அவரை தடுக்க வேண்டும் இந்த செயற்பாடு செய்வதற்கு முதல் என்று எண்ண தோன்றும். ஆகவே நாங்கள் அவரை தொடர்பு கொள்ளுவோம், அவருடைய அம்மா அப்பாவையோ அண்ணன் தம்பியோ யாரையோ தொடர்பு கொள்ளுவோம். அது இந்த இடத்திலே செயற்படுத்த முடியாது. அந்த தொடர்பு கொள்ளும் அந்த முடிவு அவர் எடுக்க வேண்டும், நாங்கள் எடுக்க முடியாது. அது அவர் எடுத்த முடிவாக இருக்க வேண்டும். இப்போ என்ன இடத்துல பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இதுதானே. என்ற லைஃப் வாழ்க்கை சம்பந்தமான முடிவுகளை எனக்கு சுயமாக எடுக்கிறதுக்கான அனுமதி இல்லை. 25-30 வயசாக இருக்கும், ஆனால் நாங்கள் வேறு நபர்களின் கட்டுப்பாட்டுக்கு கீழ்தான் இருக்கிறோம். எங்களது வாழ்க்கை எங்களுக்கு சுயமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் தொழில் செய்வீர்கள், சம்பளம் எடுப்பீர்கள், எல்லாம் செய்கிறீர்கள், ஆனாலும் உங்கள் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பல முடிவுகளை எடுப்பதற்கு இந்த நான் கூறியது போல மதம், இனம், பல்வேறுபட்ட தடைகளுக்குள்ளால தான் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்குது, சுயமாக எடுக்க முடியாது. அப்போ இந்த இடத்துலையும் நாங்கள் சுயமாக எடுக்கக்கூடிய முடிவை நாங்கள் நிப்பாட்டக்குள்ள நாங்கள் இன்னும் அவரை அழுத்தத்துக்குள்ளே தான் தள்ள போகிறோம். மற்ற சிலவர்களுக்கு அழுத்தம் வந்ததுக்கு காரணமே குடும்பமாக இருக்கலாம் தானே. பலருக்கும் அழுத்தம் வருவது குடும்பத்தால் தான். உண்மை உண்மை. ஆகவே திருப்பி அவர்களிடமே அழைப்பை ஏற்படுத்தி கதைத்து நீ எங்கட குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு தானே இப்படி இடங்களுக்கு எல்லாம் எடுத்து கதைச்சு நீ செய்த அநியாயம் காணாதுன்னு எங்கட குடும்பத்தை நடுத்தெருவில் நிற்க வைக்க போறியா என்று கேட்டார்கள் என்றால் என்ன நடப்பது? ஸோ அது சரி வராது. அந்த உரிமையை நாங்கள் அவரிடம் கொடுக்க வேண்டும். ஆமாம், சில வேளைகளிலே அது தவறாக போகலாம், ஆனாலும் நாங்கள் இப்படி செய்தால் அதற்கு பிறகு ஒருவரும் கால் எடுக்க மாட்டார்கள், உதவி கேட்க வர மாட்டார். சாதாரணமாக 1333 கிரைசிஸ் சப்போர்ட் லைனுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் அழைப்பை ஏற்படுத்துவார்கள்? ஏன் நான் அதை கேட்கின்றேன்னா இவ்வளவு தூரம் உங்களுடைய சேவை தேவைப்படுகிறது மக்களுக்கு. எத்தனை பேர் ஒரு நாளைக்கு? 300-500 கால்ஸ் எங்களுக்கு வரும். 300 to 500 அழைப்புகள் ஒரு நாளைக்கு.
4 நாளைக்கு எங்களோட 3 நாங்கள் சென்டர்ஸ் வச்சுருக்கிறோம். 3 சென்டர்ஸ்க்கும் அப்படி எங்கெங்க அந்த 3 சென்டர்ஸ்? ஒன்று வந்து மெயின் இருக்குது ரத்மலானில், அண்ட் கேஐயு யூனிவர்சிட்டியில் ஒரு இருக்கு, மற்ற வந்து பொராலில். எத்தனை ஊழியர்கள் கடமையாற்றுகிறார்கள்? உங்கள் போன்ற எத்தனை ட்ரெயினர்ஸ் அங்கே இருக்கிறார்கள்? 100க்கும் மேற்பட்ட ஆட்கள் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் எந்த நேரம் அழைப்பை எடுத்தாலும் நீங்கள் அழைப்பை, அதாவது 24/7 ஆல் 3 லாங்குவேஜஸ். மற்றது வந்து அவங்களுக்கு ஒரு சார்ஜஸும் நாங்கள் வந்து இப்போ கால் எடுக்கிறதுல ஒரு சார்ஜஸும் அவங்களுக்கு போகிறது இல்லை. அது ஃப்ரீயாக தான் கால், டோல் ஃப்ரீ. நிச்சயமா கட்டாயமாகவே தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். 1333 கிரைசிஸ் சப்போர்ட் லைன் எந்த நேரம் 24 மணித்தியாலும் 365 நாட்களும் இயங்குகின்ற அந்த சேவையை நாங்கள் எந்தவித கட்டணமும் இன்றி நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். என்னை கேட்டால் டாக்டர், சில வேளைகளிலே சூசைடல் தாட், அதாவது அந்த சிந்தனை ஒருவனுக்கு வந்தே செல்லுகிறது. அதாவது சில அவர் உயிரை மாய்த்து கொள்ற நோக்கம் இல்லாவிட்டாலும் அவருக்கு வருகிறது, ஏண்டா நான் வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனை வருகிறது. இது பொதுவாகவே எல்லோருக்கும் வருமா? சில வழியில் எனக்கே சில வழிகளில் தோன்றும். நான் ஏன் கேட்கிறேன் என்றால், எங்களுக்கு தோன்றும், ஐயோ இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ பிரச்சனை, ஒன்றுக்கு பின் ஒன்று பிரச்சனை, நிம்மதியாக இருக்கவே முடியவில்லையே என்று வந்தால் எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு எவ்வாறு ஒரு ஆறுதல் சொல்ல முடியும்? இல்லை, அப்பொழுது அவ்வாறான வேளைகளிலே உங்களுக்கு அப்படியான ஒரு எண்ணம் வருவது சாதாரணமானது. நீங்கள் கூறியது போல பலருக்கும் ஏற்படும். அப்போ அதில் நாங்கள் கொஞ்சம் ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு மீளாய்வு செய்து, எனக்கு ஏன் இது வருகிறது, என்ற வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்கிற விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன, அவை என்னென்ன, இப்போ இந்த பிரச்சனைக்கு நான் இப்படி தீர்வு கண்டு இதிலிருந்து வெளியே போகலாம். இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் சில எடுகோள்கள் எடுத்துக்கொள்கிறோம், இது இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படி அல்ல. இப்போ உதாரணத்துக்கு வைத்தியர்கள் எடுத்துக்கொண்டால், நாங்கள் கதைத்தது போல வைத்தியரானவுடன் ஒரு காரொன்று ஏதோ ஒரு விதமாக தேவை என்கின்ற ஒரு எண்ணம், அது எப்படி சமூகத்திலிருந்து வந்தது, எப்படி என்ற தலைக்குள் பூந்தது என்று தெரியாது. ஆனால் பலரும் ஒரு வைத்தியரின் ஆரம்ப சம்பளத்திலேயே ஒரு கார் வாங்குவது நினைத்தும் பார்க்க முடியாத விஷயம். ஆனால் லீஸ் எடுத்தோ கடன் எடுத்தோ ஒரு காரை வாங்கிவிட்டு அவர்கள் படும் அவதி பெரும் அவதி. இது தேவைதானா? அப்போ இந்த எண்ணத்தை எனக்குள்ளே போட்டது யார்? இப்படியான கேள்விகளை நாங்கள் கேட்டு அதற்கான பதில்களை தேடும் பொழுது இந்த நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் போவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே எல்லோருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனை வந்து கொண்டுதான் போகிறது. யாரும் பிரச்சனை இல்லாமல் இருப்பதில்லை, உண்மை. ஹப்சா, உங்களிடம் கேட்க வேண்டும். நீங்கள் ஒரு நாளைக்கு 500 பேர் அழைப்பை ஏற்படுத்துவார்கள். 500 பேர் 24 மணித்தியாலத்திலும் அழைப்பை ஏற்படுத்தி பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, பல பேர் ஏற்படுத்துவார்கள் என்று. இந்த அழைப்பை ஏற்படுத்தியவர்களே உங்களுடைய அனுபவத்திலே அதிகமாக எந்த பிரச்சனை தங்களுக்கு பாரிய பிரச்சனையாக அவர் சொல்லுகிறார்? முதல்ல சொல்லணும் ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ், ரெண்டாவது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ். அது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்ன்னு வரக்குள்ள அது வந்து இப்போ நாங்கள் ஸ்கூல் ஏஜ் இருக்கிற அந்த கேர்ள்ஸ் பாய்ஸ்குள்ளே நடக்கிற ரிலேஷன்ஷிப், மேரேஜுக்கு போகிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற ரிலேஷன்ஷிப், அப்புறம் பேரண்ட்ஸ், அப்படி எல்லாமே எங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்குது. மற்றது ஃபைனான்ஷியல். இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தகுதி மீறி ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ண போய்த்து அவங்களே ஒரு விஷயம் மனசுக்குள்ளே போட்டு அதை கெட்டலாமோ கடனோ அந்த பிரச்சனையாலையும் சூசைட் தாட்ஸ் வந்து எனக்கு இதுக்காக இது செய்யலாம், யாரும் இல்லை எனக்கு அந்த தாட்ஸில் அவங்களே ஒன்று டிசைட் பண்ணி கொண்டு சம்டைம்ஸ் முன்னுக்கே அவங்களோட ஃபேஸுக்கு முன்னுக்கே சொல்யூஷன் இருக்குது. ஆனால் அந்த ப்ராப்ளம் அதெல்லாம் மறைச்சு அவங்களுக்கு லைஃப் என்ன செய்கிறது, அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் கூட தெரியாமல் தான் அந்த ஸ்ட்ரகிளில் தான் நாங்கள் போகிறாங்க. இப்போ எங்களோட லைனுக்கு கதைக்கிறது அந்த ப்ராப்ளத்தோடு. அப்போ நாங்கள் அது செய்கிறது அந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் அகலாக்கி உங்களுக்கு இருக்கிற சொல்யூஷன்ஸ் நாங்கள் காட்டுறது. அப்போ அந்த சொல்யூஷன் எது அவர் எடுக்கணும் அதை எடுக்கிறதுக்கு அவர் கைட் பண்ணுறது தான் நாங்கள் செய்கிறது. அப்போ நீங்கள் சொல்லுகிறீர்கள், அதிகமாக அழைப்பை ஏற்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், கடன் வேண்டியிருப்பாங்க. கடன் அது குடும்பம் எப்படி செலவு கொண்டு போல அது நிலைமைகள் அப்படி. நான் உங்களை குறிப்பாக கேட்க விரும்புகிறேன். கடன் என்று வருகின்ற பொழுது ஏன் நான் இதை கேட்கிறேன் என்றால், யாராவது ஃபைனான்ஸ் கம்பெனியிலோ அல்லது மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியிலோ கடன் வேண்டி செலுத்த முடியாமல் படுகின்ற அவஸ்தை காரணமாக உங்களை அழைப்பை ஏற்படுத்துகிறார்களா? வங்கியிலே கடனை பெற்றதன் மூலமாக திருப்பி செலுத்த முடியாமல் அதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல், கௌரவ பிரச்சனைகள், இவையால் உங்களோட அழைப்பை ஏற்படுத்துகிறார்களா? எப்படி வருகிறது? இல்லாவிட்டால் வீட்டை வாழ்க்கையை கொண்டு போக தேவையான காசனிடம் இல்லை என்பதற்காக அழைப்பை ஏற்படுத்துகிறார். அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி 3 கேட்டகரியிலும் எங்களுக்கு கால்ஸ் வந்திருக்கு. இப்போ டெய்லி லைஃப்ல அவங்களுக்கு சம்டைம்ஸ் வேணும் கால்ஸ். இப்போ அவங்களுக்கு ஜாப் ஒன்று செய்ய, இப்போ சின்ன ஜாப் ஒன்று செய்ய ஏழுமான நிலைமை இருந்தாலும் அவங்களோட படிப்புக்கு அவங்க பார்க்குறாங்க ஒரு நல்ல ஜாப். இப்போ அந்த ஒரு இப்போ அவங்களுக்கு செய்கிற சொல்யூஷன்ஸ் இருக்குது.
அவங்க சைடில் எல்லாம் இருக்குது. ஆனால் அதுலேருந்து ஸ்ட்ரகிள் பண்ண அந்த அவங்களோட மென்டல் ஸ்டேட்டஸ்லேருந்து அவங்க கொஞ்சம் இறங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி தான் பேங்க் லோன் எடுத்து கெட்டே இல்லாமல் அது வீடுல அப்படி ப்ராப்ளம் ஒரு வெஹிக்கல்லோ அதே மாதிரி கெட்டே இல்லாத நிலைமையிலையும் அந்த மாதிரி. ஏன் அதை கேட்குறேன்டா டாக்டர், இப்போ அதிகமான பிரச்சனையை ஒரு நுண்கடன் நாங்கள் வாங்கி விடுவோமாக இருந்தால் கடன் செலுத்த முடியாவிட்டால் உங்களுடைய சுய கௌரவம் போகின்ற வகையிலே சில நேரங்களில் சில வங்கிகளோ சில நுண்கடன் நிலையங்களோ நடந்து கொள்வார்கள். ஆனால் சட்ட ரீதியாக மத்திய வங்கியுடைய அறிக்கையின் அடிப்படையில் வழிகாட்டுதல் அடிப்படையில் அப்படி செய்ய முடியாது. ஒருவருடைய தனிப்பட்ட அடையாளத்தை வெளியே மற்றவருக்கு சொல்லவும் முடியாது, இவர் இவ்வளவு கடன் வேண்டியிருக்க சொல்லவும் முடியாது. ஆனால் இது நடப்பதனாலும் பல பேர் அந்த ஒரு வெக்கத்திலே அவமானத்திலே தற்கொலை செய்வதற்கு செல்லுகிறார்கள். அந்த டைமில் ராகேஷ் அவங்களுக்கு அந்த சொசைட்டியில் நடக்கிற அந்த ஸ்டேட்டஸ் அவங்களோட கௌரவத்தை யோசிக்கிறாங்க ஒழிய தாண்ட லைஃப்பில் இருக்கிற வேல்யூ தன்னால் இருக்கிற அந்த ஃபேமிலியை பற்றி அவங்க அந்த டைமில் மறக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு அவ்வளோ தூரம் கொண்டு போகுது. டாக்டர் அவங்க சொல்லுகின்றப்ப சொன்னாங்க, முதலாவது நிதி சார்ந்த பிரச்சனை, ரெண்டாவது ரிலேஷன்ஷிப். இப்போ உங்களிடம் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் தான் ஒரு பிரச்சனையாக வந்தது. அப்பா அம்மாவினுடைய சிந்தனை பிள்ளைகள் தன்னுடைய குலத்திலேயே தன்னுடைய காஸ்டிலேயே திருமணம் செய்ய வேண்டும். இப்போ என்னுடைய கேள்வி டாக்டர், 18 வயது இப்பொழுதெல்லாம் பார்த்தால் 16 வயதில் 15 வயதிலே காதல் மலர்ந்து விடுகிறது. ஒரு காதலிக்கிறான், என்னுடைய பெண் இன்னொரு பையனோடு காதலிக்கிறான் என்று தெரிந்தால் ஒரு அம்மா அப்பா என்ன செய்ய வேண்டும்? ஏன் நான் இதை கேட்கிறேன் என்று கேட்டால், ஒன்று காதலாக மட்டும் இருப்பதில்லை, அது காமத்திலும் போய் முடிகிறது. ஆகவே முளையிலேயே சில விடயங்களை கிள்ளி எறிய வேண்டும் என்று ஒரு அப்பா அம்மா சிந்திப்பார். அப்படிப்பட்ட அப்பா அம்மா எவ்வாறு அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும்? ஆமாம், என்னென்று சொன்னால் ஒரு காலத்திலே நீங்கள் கூறியது போல சில காதல் இல்லாமல் கூட காமத்தில் போன காலக்கேடுகள் இருந்தன. ஆனால் இப்பொழுது அப்படியான சந்தர்ப்பம் மிகவும் குறைவு. இப்போ ஒரு காலத்திலே ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகள் நண்பர்களாக இருப்பது என்பது நினைத்து பார்க்க முடியாத விஷயம். ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் கதைச்சால் அங்கே காதல் தான் என்று பார்க்கின்ற ஒரு காலகட்டம் இருந்தது. இப்பொழுது அது மாறிவிட்டது. அது சரியோ பிழையோ என்பது வேறு விஷயம். ஆனால் இன்று உலகம் மாறிவிட்டது. என ஆண்புல பிள்ளைகளுக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கும் மற்ற பாலருடைய நண்பர்கள் இருக்கிறார்கள். சில ஆண்கள் இருக்கிறார்கள், சில பெண்கள் இருக்கிறார்கள். தங்களுக்கு ஆழ்ந்த நண்பன் என்று ஒரு ஆண் மகன் இருப்பார். அவரோடு எல்லா விஷயங்களையும் கலந்து கொள்வார்கள். அங்கு காமமே இருக்காது. இப்படியான உறவுகளும் இருக்கின்றன. ஆனால் முந்தைய ஜெனரேஷனை சேர்ந்த பெற்றோர்களாலே இது ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையாவே நான் சொல்கிறேன், நீங்க சொல்லுகின்ற அந்த எடுகோல், அதாவது நண்பன் ஒரு பெண் நண்பி இருப்பார், ஒரு ஆண் நண்பன் இருப்பார், எடுகோல் காமமாகவே இருக்காது என்ற அந்த எடுகோல் சில வழிகளிலே பொய்த்து போயிருக்கிறது. இப்பத்தே காலத்திலே சில வழிகளிலே பொய்த்து போயிருக்கிறது, அதெல்லாம் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இப்பொழுதுமே பொய்த்து போகும் என்று நாங்கள் எடுப்பது முதலாவது தப்பு. சரி, அப்புறம் அம்மா அப்பாவாக இருந்து கொண்டு பொய்த்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குந்தானே என்று சொல்லி சிந்திக்கிறதிலே தவறு இருக்கு. அவர்கள் சிந்திப்பதிலே தப்பு இல்லை. பெற்றோர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு பய உணர்வு, நாங்கள் எடுக்கிற முடிவு தான் சரி, நாங்கள் சொல்கிறபடி தான் எங்கள் பிள்ளை நடக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடு இருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்த போய் என்ன நடக்கிறது? அந்த பெண் பிள்ளை வீட்டை விட்டு ஓடலாம். 15 வயது பிள்ளையை பற்றி உங்களிடம் பேசுகிறேன் டாக்டர். ஆமாம், என்ன சொல்லுங்க, இப்போ 15 வயது பிள்ளைகளுக்கு நீங்கள் 15 வயதில் இருந்த அளவு அறிவை விட இப்பொழுது 15 வயதில் இருக்கும் பிள்ளைக்கு அறிவு மிகவும் அதிகம். சரி, இதை நாங்கள் முதலாவதாக பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஸோ நீங்கள் உங்களுடைய சொந்த மச்சாளியை திருமணம் செய்து அப்படியானால் சில வேளையிலே அறிவு குறைவாக இருக்கலாம். மற்றும்படி நிச்சயமாக எங்கள் பிள்ளைகளுக்கு எங்களை விட அறிவு கூட, பல காரணங்களால், உலக அனுபவம், நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்புகளாலே அவர்களுடைய அறிவு அதிகம். அப்போ அவர்கள் எடுக்கும் எல்லா முடிவுகளும் தவறாக இருப்பது போல எங்களுக்கு பட்டாலும் நாங்கள் அதிலே இடையீடு செய்ய போய் பிரச்சனைகளை கூட்டுகின்றோமே தவிர குறைக்கின்றோம் இல்லை. பயம் உங்களுக்கு இருக்கும், தயவு செய்து அதை உள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். சரி, எப்படி இதை நாங்கள் முகாமைப்படுத்துவது? ரைட், முகாமைப்படுத்துவது எப்படி என்று சொன்னால், முதலாவதாக இந்த பிள்ளை ஒரு ஆண் மகனோடு பேசும்பொழுது, நான் சொன்ன உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த பிள்ளை வீட்டிலிருந்து அதை மறைத்தது. ஏன்? வீட்டிலே பெற்றோருடன் அந்த பிள்ளைக்கு ஒரு சிநேகமான உறவு இருக்கவில்லை. நான் எதையும் எங்களோட அம்மா அப்பாட்ட சொல்லலாம், அவங்க ஏற்றுக்கொள்வார்கள், எனக்கு ஏச மாட்டார்கள், அடிக்க மாட்டார்கள், அதை பற்றி கதைப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அந்த பிள்ளைக்கு இருந்திருந்தால் அந்த பிள்ளை இதை சொல்லி இருக்கும்.
டாக்டர் இதுக்கு நான் அக்ரி ஆகுறேன்டா அந்த சேஃப் ஜோனை பேரண்ட்ஸ் கொடுக்குறேன்டா அந்த பிள்ளைகளுக்கு அதை ஓப்பனாக சொல்கிற நிலைமை வரலாம். அந்த சேஃப் ஜோன் அந்த அம்மா அப்பாவுக்கு எந்த பிரச்சனையாலும் நீங்கள் வந்து கூறலாம், நான் அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு 15-16 இயர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வளர்றது அம்மா அப்பா கிட்ட, அதுக்கு பிறகு தான் அவங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்கு போகிறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் முந்தி அந்த 15-16 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற அந்த பாண்ட், பேரண்ட்ஸ்குள்ளே இருக்கிற பாண்ட், அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்கு ட்ரஸ்ட், அதை பேரண்ட்ஸ் கொடுக்கணும். அது கொடுத்தா தான் நான் அவங்களுக்கு இது சரியாக தவறான்னு எங்களுக்கு அவங்கள கைட் பண்ணிடும். எங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கிட்டே கைட் பண்ணால் அவங்களுக்கு திங்கிங் பவரை நாங்கள் கொடுக்குறோம். அது சரி. இப்போ நீங்கள் சொல்லுங்க, ஒரு பிள்ளையினுடைய வழிகாட்டுதலே கேட்க தேராக இருந்தால், அதாவது மனம் விட்டு சொல்லுகிறது பிள்ளை, எல்லாவற்றையும் சொல்லுது, என்னை நண்பனாக பார்க்கிறது, அப்பாவே நண்பனாக பார்க்கிறது சொல்லுகிறது, நானும் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆனால் நீ இந்த செயற்பாடு செய்வது பிழை என்று நாங்கள் சொல்லுகிறோம். இது பிள்ளை என்று சொன்னால் இப்போ நீங்கள் செய்கிற ஒரு செயல்பாட்டை நான் தப்பென்று சொன்னால் நீங்கள் சில வேளையில் கேட்பீர்கள், ஆனால் அதற்காக நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. சரி, இப்போ சிகரெட் பிடிக்கிற ஒரு ஆளுக்கு தெரியும் தான் சிகரெட் பிடிப்பது தவறு, குடிக்கின்ற சாராயமோ பியரோ குடிக்கிற ஒரு ஆளுக்கு தெரியும் தன் உடம்புக்கு தான் கேடு செய்கிறேன். நீங்கள் சொன்னால் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்களா? வைத்தியர் சொன்னால் கேட்டுக்கொள்கிறார்களா? இல்லை. சொல்வதால் மட்டும் நாங்கள் ஒருவரை மாற்ற முடியாது. எப்படி மாற்றலாம்? என்ன செய்யலாம் என்று சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்திலே பெற்றார்கள் சொன்னார்கள், ஐயோ டாக்டர் நாங்கள் அவள் என்ன கதைக்க விட்டுருக்கிறோம், எங்கள்கிட்ட அவள் சொல்ல இல்லை. அங்கே பெற்றார் தப்பு பிழை விட்டதை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை, விட்டுறாங்கன்னு சொல்லி தங்களை நியாயப்படுத்திக் கொள்கிறார்களே தவிர உண்மையாக அதை விட்டிருந்தால் அந்த பிள்ளை நிச்சயமாக சொல்லி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பிடிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் போய் யாருக்கும் அதை சொல்ல விரும்புவீர்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுவீர்கள், சரியோ? அப்போ உண்மையாக உங்களுடைய பெற்றோர்கள் அந்த ஒரு நட்பான இடத்துல இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு சொல்லி இருப்பீர்கள். சரி, ஆனால் சொல்ல முடியாது என்று நினைத்தபடியால் தான் நீங்கள் சொல்லவில்லை. அப்போ அந்த பிள்ளை அதை சொல்லும்போது அப்படியா, நல்லது, அப்போ எப்படி இந்த நட்பை கவனமாக நாங்கள் எடுத்துக்கொண்டு போவது? ஏனென்றால் இந்த நட்பு நீங்கள் சொன்னது போல ஒரு 15-16 வயசு சின்ன பிள்ளை இது, சரியா? இது உண்மையான நட்பா அல்லது காதலா அல்லது யாராவது ஒருவர் விரித்த வலையிலே எங்கள் பிள்ளை சிக்கிவிட போகிறதா என்ற பயங்கள் எல்லாம் நிச்சயமாக இருக்கின்றன, எல்லாம் நடக்கிறது. அப்போ எங்களோட பிள்ளையை பாதுகாப்பதற்காக நாங்கள் என்ன சொல்ல வேண்டும்? கவனம், பேசு, நல்ல விஷயம், அவர் இந்த ஊர் என்ன செய்கிறார் என்று உனக்கு தெரியுமா? ரைட். அவர்கள் படங்கள் அனுப்ப சொன்னால் அனுப்புவதை பற்றி கவனமாக இரு, உங்களுக்கு தெரியும் இப்போ படங்கள் அனுப்பினா என்ன நடக்குது பாவிச்சு அது பல்வேறு வகைகளில் தவறாக பாவிக்கப்படுகிறது. அப்போ எங்களுக்கு பிள்ளையோட தொடர்பு இருக்கும் பொழுது பிள்ளையை பாதுகாக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கிறது. இப்போ இதே போலத்தான் இப்போ அண்மையில் இன்னொரு 15 வயது பிள்ளை பெற்றோர்கள் மிகவும் கவனமாக கட்டுப்பாடோடு வளர்த்தார்கள். எங்கே போகிறாலும் அவர் கூட்டி கொண்டு போய் வருவார்கள், அப்படி செய்தார்கள். ஆனால் அந்த பிள்ளை படிப்பதற்காக ஃபோன் கொடுத்திருந்தார்கள். இந்த கோவிலுக்கு பிறகு குளியல் அறையிலே போய் படங்கள் எடுத்து யாருக்கும் அனுப்பிவிட்டது. இது பெரிய பிரச்சனையாக போய்விட்டது. அப்போ பெற்றோர்கள் சொன்னால், டாக்டர் நாங்கள் இனி இல்லைன்னு கவனமாக பிள்ளையை வளர்த்த நாங்கள் ஏன் இப்படி நடந்தது என்பது அவர்களுக்கே புரியவில்லை. ஏனென்றால் அந்த பிள்ளை சொல்லவில்லை. சொல்லி இருந்தால் எங்களுக்கு பாதுகாப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இப்போ பிள்ளைகளை மறைக்க தவறான ஒன்றை செய்கிறோம் என்று பிள்ளைக்கு தெரிந்துவிட்டால், அதை சொன்னால் அப்பா அம்மா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் தெரிந்துவிட்டால் எப்படி சொல்லுவார்கள்? இல்லை, அது தவறென்று நீங்கள் தானே நினைக்கிறீர்கள். ஒரு பிள்ளையார விடயம் ருசிக்கும் தானே டாக்டர், ஒரு பிள்ளையார விடயம் எங்களுக்கு பிடிக்கும். பிள்ளை அதை தவறென்று பார்க்கவில்லை. அங்குதான் முதல் என்ன சொல்லுங்க, ஒரு வயதினர் அதை தவறென்று பார்க்கிறார்கள். சரி, சரி பிள்ளை என்பது எங்கள் மனதை பொறுத்த விஷயம்தானே, சரியா? ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை சரி பிள்ளை என்று பார்க்கிறீர்கள், ரைட். அதே நேரம் இன்னொரு வயதினர் அவர்கள் சரி பிள்ளை என்று பார்க்கும் விஷயம் வேறு. உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இப்போ உங்களோட வீட்டில் கரப்பான் பூச்சி வந்தால் நீங்கள் அடிக்கிறீர்கள், உங்களுக்கு அது சரியாக படுகிறது. ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் ஏன் அதை அடிக்கிறீர்கள் என்று அவர்கள் கேள்வி கேட்பார்கள், அவர்களுடைய மனம் புண்படும். இதில் எது சரி எது பிள்ளை என்று யார் சொல்வது? இப்போ நாங்கள் டாக்டர் நீங்கள் சொல்கிறதை பார்த்தால் ஒரு 15 வயது பிள்ளைக்கு சரி பிள்ளை என்பதை நாங்கள் சொல்லிக் கொடுக்க முடியாது. அவர்களாகவே சரி பிள்ளை தங்களுக்கு எது என்பதை ஏற்றுக்கொள்ள வேணும். டாக்டர் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஜென்ரேஷன் கேப் தான் இருக்கு. அதில் அண்டர்ஸ்டாண்டிங்க ரொம்ப முக்கியம். அது பேரண்ட்ஸாகவும் கிட்ஸாகவும். அதில் நாங்கள் பிள்ளை எங்களுக்கு சொல்லக்குள்ள அந்த பிள்ளைக்கு பயம் இல்லாமல் அந்த பிள்ளை வந்து சொல்லுதுன்னு வைங்க. உங்களோட பிள்ளை வந்து உங்களுக்கு சொல்லுது, அப்பா எனக்கு ஒரு பாயை பிடிச்சிருக்கு, நான் அவரோட கதைக்கிறேன் என்று சொன்னால், இப்போ நீங்கள் அதில் அப்படியா மகள் என்ன கதைக்கிற, நீங்கள் எப்படி இருக்கா, இவ்வளோ காலம் தெரியுமா, அந்த பாய் நல்ல பாயா இப்படி இருக்கிறார் அவர் என்று சொல்லி நீங்கள் அன்பாக கதைச்சிங்கண்டா
அந்த பிள்ளை தொடர்ந்து உங்களோட ஒவ்வொரு நாளும் நடக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கும். அவர் காசு பேங்க்குக்கு போட சொல்றார், அல்லது செயினை கொண்டு வந்து தர சொல்றார், அல்லது தோட்ட கலட்டி அவருக்கு அவசரமா அம்மாவுக்கு சுவம் இல்லையா ஆஸ்பத்திரிக்கு கட்ட வேணுமான்னு கேட்கிறார் என்று பிள்ளை உங்களுக்கு சொல்லக்குள்ள உங்களுக்கு அந்த இடத்துல பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. உண்மை உண்மை உண்மை. ஹப்சா டாக்டர் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தார், ஒரு பிள்ளை தனக்கு இன்னொருவரோடு தொடர்பு இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது இதை அப்பா அம்மாமார்கள் அணுகுகின்ற முறை கட்டாயமாகவே ஒரு நட்பு ரீதியாக அணுக வேண்டும். அப்பொழுதுதான் பிள்ளைக்கு தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் பல பேருடைய அழைப்பை எடுத்திருப்பீர்கள், அவர்களுடைய சொந்த கதை சோகக்கதை உள்ள குமுறைகளை கேட்டிருப்பீர்கள். அந்த மாதிரி கதைப்பவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு என்ன? எங்களுக்கு இல்ல ஒருவர் தற்கொலை பண்ண வருகிறார் என்ற நிலையில் உங்கள் அழைப்பை ஏற்படுத்தினால் தனக்கு யாரோ அநியாயம் செய்திருக்கிறார்கள் என்பதை சொல்லி காட்டுவார் தானே? அப்படி சொல்லி காட்டும் பொழுது யாரை சொல்லி காட்டுகிறார் பொதுவா? இப்போ நீங்கள் சொல்கிறேன்னா, இப்போ நான் ஸ்கூல் இப்போ ஏஜ் ஒரு 15 to 18 years எடுத்தால் அது ஒரு வேறு கேட்டகரியில் இருக்குது. ரிலேஷன்ஷிப் இஷ்யூ அந்த சூசைட் எனக்கு இவங்க துரோகம் செஞ்சுட்டாங்க, இவர் நம்பிக்கலாம், இவ என்னைய விட்டுட்டு போய்த்துறார், இன்னொருத்தரை தேடி போய்த்துறார், அந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. ஸோ அதே மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் அவங்களுக்கு ஈக்கி பிளேம், இவங்களுக்காக வேண்டி தான் நான் இதை செய்கிறேன். அப்போ நாங்கள் அந்த டைமில் நீங்கள் சொல்கிற மாதிரி காட்டுறது, நீங்கள் மற்றவங்களுக்காக வேண்டி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் இல்லாமல் ஆகிக்கொள்றீங்க. உங்களுக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்கலாட்டி யாரும் வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த வேல்யூவை தாங்க எடுத்து காட்டுறோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பிரச்சனை வரக்குள்ள இப்போ நாங்கள் ஸ்கூல் கேட்டகரி எடுக்கிறேன், அந்த ஏஜ் 15 to 18, 19 years எடுக்கல அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அண்ட் பேரண்ட்ஸ் மாதிரி கொடுக்குற அந்த ஸ்டடீஸ்க்கு கொடுக்குற ஸ்ட்ரெஸ். நீ இந்த எக்ஸாம் பாஸ் ஆகணும், நீ இந்த ரிசல்ட்ஸ் எடுக்கணும். இப்போ அந்த ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு அந்த சின்னத்துக்கு இப்போ ரீசன்ஸாகவும் நாங்கள் கேள்விப்பட்ட தானே எத்தனையோ ஸ்கூல் பிள்ளைகள் சூசைட் தாட்கே அந்த சின்ன ரிசல்ட்ஸில் அது இல்லாட்டி ஒரு ரிலேஷன்ஷிப்பு அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத பேரண்ட்ஸ்லேருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத நிலைமையில அதை போய்த்து அந்த பிள்ளைக்கு ஓப்பனாக அம்மா அப்பாவுக்கு சொல்ல இல்லாத நிலைமை. இப்போ அவங்க எப்படி எடுப்பாங்க? சம்டைம்ஸ் இது பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் மேலே இருக்கிற அதிக ஒரு அன்பாலே நடக்கலாம். அம்மா அப்பா கவலைப்படுறாங்களா, அவங்க என்ன சார் நினைப்பாங்களா, எனக்கு அவங்க கொடுத்த எனக்கு அவங்களுக்கு என்ன வச்சு ட்ரஸ்ட்டை நான் இல்லாமல் ஆக்கிட்டேன்னா. ஸோ அந்த மாதிரி தாட்லேயும் அப்படி ஒரு கில்ட் ஃபீலிங்லேயும் எங்களுக்கு இவ்வளோ கால்ஸ் வருது. இப்போ ஹப்சா, ஒரு கேள்வி உங்களிடம் இருக்கிறது. இப்போ ஒருவர் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் அழைப்பு ஏற்படுத்துகிறார். நீங்கள் கதைக்கின்ற பொழுது உங்களுக்கு விளங்குகிறது அவருடைய பாய் ஃப்ரெண்ட் ஏமாற்றி விட்டார் அல்லது கேர்ள் ஃப்ரெண்ட் ஏமாற்றி விட்டார். ஆனால் அவர் தன்னுடைய அம்மா அப்பா அண்ணன் தம்பி பின்னணியை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் நல்லவர்கள் என்றுதான் சில வழிகளில் சொல்லுவார்கள். பிரச்சனை என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் என்னை சீட் பண்ணி விட்டார், என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை சீட் பண்ணி விட்டார், இந்த மாதிரி வருகிறது. இது வர வேண்டாம், வரக்கூடாது என்றுதானே ஆரம்பத்திலேயே தடை செய்ய வேண்டும் என்று அப்பா அம்மா மகள் கொஞ்சம் கண்டிப்பை பார்க்கிறார்கள். அது இப்படித்தான் ராகேஷ், இப்படி இது இயற்கையால் நடக்கிற ஒரு விஷயம் தான். அவங்களோட அந்த ஃபீலிங்ஸ், அந்த லவ், அந்த தேவை, ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸோ, அது கூட ரிலேஷன், அதுக்கு விட ஒரு நெருக்கமான ஒரு சொந்தமாகவும் இருக்கலாம். ஸோ இது வர வேண்டான்னு எங்களுக்கு சின்ன விஷயம், நாங்களும் அதை கடந்து வந்த ஆட்கள். ஸோ எல்லா ஏஜ்லேயும் ஒரு லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ நான் ஒரு பாஸ்ட் இயர்ஸில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன் மனமாக இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ அவங்களுக்கு அந்த லைஃப்பில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஏஜில் அது கட்டாயமாக தேவை. ஆனால் அதை எப்படி கடந்து வரேன்னு பேரண்ட்ஸாக நாங்கள் இப்படி கைட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களும் ஒரு நாள் பேரண்ட்ஸ் ஆகினா அவங்களுக்கு அதை கைட் பண்ண அவங்களுக்கு இருக்குது. நாங்கள் அதை நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவங்கள ஹைட் பண்ண இயலாது. அதாவது அனுபவிச்சுத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் நாங்கள் போதித்தாலும் பிள்ளை அந்த அனுபவத்துக்குள்ளே சென்றுதான் கட்டாயமாக வரும். டாக்டர் ஆரம்பத்தில் ஒரு விடயம் சொன்னீர்கள், எனக்கு அதில் ஒரு மாற்று கருத்து இருக்கிறது, நெருடலாகவும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற பொழுது சரியாக இருக்கும் என்ற எண்ணப்பாங்கும் இருக்கிறது. தெளிந்து கொள்வதற்காக கேட்கின்றேன். ஒரு 15 வயது பிள்ளை, இப்பொழுதெல்லாம் 15 வயது பிள்ளைக்கு காதல் வருகிறது. அப்படி வரும் பொழுது அம்மா அப்பாவிடம் வெளிப்படையாக சொல்லுகின்ற ஒரு பிள்ளை சொல்லவில்லை. இந்த இடத்துல அம்மா அப்பா குறை சொல்ல முடியாது. காரணம் அப்பா அப்பா நண்பர்களாகத்தான் பழகிறார்கள். ஆனால் அந்த 15 வயது நட்பிலே ஒரு தவறான ஒரு செயற்பாட்டை இந்த பிள்ளை செய்கிறது. இது தவறு என்று அந்த பிள்ளைக்கு நன்றாகவே தெரியும். தெரிந்தால் அந்த பிள்ளை அதை மனம் விட்டு அப்பா அம்மாவுக்கு சொல்லுமா? சொல்லாது. என்னுடைய அடிப்படையில் சொல்லாது. ஆகவே அம்மா அப்பாவை நாங்கள் குறை சொல்ல முடியுமா? அந்த இடத்திலே நட்பாக பழகவில்லை, அன்பாக பழகவில்லை, எல்லாத்தையும் சொல்கிற பிள்ளை இது எப்படி மறைச்சது? ஒரு சமூகத்துக்கு பிடிக்காத ஒரு விடயம் அந்த பிள்ளைக்கு தெரிந்தால் அது கட்டாயம் மறைக்கும். அப்பேற்பட்ட பிள்ளை எப்படி நாங்கள் வழிப்படுத்துவது? பொய் சொல்கிறது நாங்கள் ஒவ்வொருவரும் சொல்லுகிறோம். நீங்களும் சொல்லுகிறீர்கள், நானும் சொல்லுகிறேன்.
ஆனால் எங்கள் ஒருவருக்குமே பொய் சொல்வது விரும்பி நாங்கள் சொல்வது இல்லை. நீங்களோ நானோ பொய் சொல்லும் பொழுது மனதிலே ஒரு சின்ன உறுத்தல் ஏற்படுகிறது. ஆனால் இங்கு நான் பொய் சொல்வதை தவிர வேறு வழி இல்லை. நான் தண்டனையிலிருந்து தப்புவதற்கோ அல்லது அவமானத்திலிருந்து தப்புவதற்கோ பொய் சொல்லி ஆக வேண்டி இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நான் இன்று வேலைத்தளத்துக்கு செல்வதற்கு பிந்தி எழும்பி விட்டேன். நேரத்துக்கு வந்த பஸ்ஸை விட்டு விட்டேன், பிந்தி போய்விட்டேன். இப்போ என் மேலதிகாரி கேட்குறார், ஏன் நீர் பிந்தி வந்தீரென்று. நான் உண்மையை சொல்லலாம். உண்மையை சொன்னால் நான் இங்கு அவமானப்படலாம் அல்லது ஏச்சுப்படலாம் என்பதற்காக நான் எனக்கு சுகமில்லை, எனது மனைவிக்கு சுகமில்லை, என் பிள்ளைக்கு சுகமில்லை என்று பொய் சொல்லி அங்கு தப்பிவிக்கிறேன். இங்கு பொய் சொல்வது நான் விரும்பி சொல்லவில்லை, எனக்கு மனதிலே உளைச்சல். ஐயோ இன்றைக்கு பொய் சொல்ல வச்சிட்டாங்களே என்று. அப்போ இல்லை, நான் இன்று பிந்தி எழும்பித்தான் இப்படி நடந்தது. நேற்றிரவு ஒரு நண்பர் வீட்டுக்கு ஒரு விஷயமாக ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போய் வர பிந்தி விட்டது, அதனால் எழும்ப முடியவில்லை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளும் ஒரு பஸ்ஸாக இருந்தால் சொல்லலாம். அப்பொழுது நான் பொய் சொல்லவும் தேவையில்லை. எனக்கும் அடுத்த முறை நான் நேரத்துக்கு போவதற்கு முயற்சி செய்வேன். ஆமாம் அப்படியா, எனக்கும் அப்படி நடந்திருக்கிறது. நானும் சில வேளையிலே இப்படித்தான் பர்த்டே பார்ட்டி போனால் நேரத்துக்கு விட மாட்டாங்க, கேக் வெட்டுறதுக்கு பிந்தும், என்ன செய்ய, எனக்கும் இப்படி நடந்திருக்கு, சரி சரி பரவாயில்லை என்று சொல்லுகிற ஒரு மேலதிகாரியாக இருந்தால் நிச்சயமாக நான் அங்கு உண்மையை சொல்லுவேன். ஆகவே இவர் கூறின மாதிரி அந்த 15 இயர்ஸில் நாங்கள் சொல்கிறது இந்த லவ் அண்ட் வேர்டுக்கு விட ஒரு தாட், அது அவருக்கு ஒரு இப்போ நாங்கள் சொன்ன தனி ஒரு பொம்பளை புள்ள ஃபேமிலியிலேருந்து அவருக்கு ஒரு ஆண் நண்பன் தேவையாக இருக்கலாம். அது நீங்கள் சொல்கிற மாதிரி அது லவ்வாக இருக்க சான்சஸ் குறவு. இப்போ அது ஒரு சேஃப் சைடு, அப்பாவுக்கு போகிற ஒரு சேஃப் சைடாக ஒரு நண்பன் இருக்கலாம். அந்த தாட்டை நாங்கள் லவ்ன்னு எடுக்காமல் அது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நீங்கள் சொன்ன நட்பும் எடுக்கலாம். அதே மாதிரி அது நீங்கள் சொல்கிறது அந்த ஒரு தவறான முறையில் யூஸ் பண்ணுறேன்டா எங்களுக்கு அந்த சின்னத்திலே படித்து கொடுக்கணும். பேட் டச் குட் டச். இப்போ அது அவங்களுக்கு அந்த பாயோ அந்த கேர்ளோ நீங்கள் அது மாதிரி அந்த பேட் டச்சில் அவருக்கு ஃபீல் ஆகும். இந்த ரிலேஷன்ஷிப் குட்டோ பேட் அதை அம்மா அப்பாவுக்கு சொல்கிற நிலைமையில் அந்த பிள்ளையை நாங்கள் வளர்க்குறேன்டா அதுதான் அம்மா அப்பா சொல்கிறேன். நான் சொன்ன கிரேட்னு சொல்லலாம். அதாவது அப்படி வளர்க்க வேண்டும். கட்டாயம் ஒரு பாஸ் உண்மையை சொல்வதற்கான இடத்தை கொடுத்தால் அடுத்த முறை அந்த தவறு இடம்பெறாது. மற்றது நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு இப்போ இவ சொன்ன மாதிரி அந்த குட் டச் பேட் டச் என்ற விஷயங்களை நாங்கள் 5-6 வயசுல இருந்தே எங்களோட பிள்ளைகளுக்கு மெதுவாக அவற்றை போதிக்க ஆரம்பிக்க வேண்டும். இப்போ நாங்கள் அதை சொல்லி கொடுத்திருந்தால் தவறு நடப்பதற்கான சாத்தியக்கூறு குறைவு. அட்லீஸ்ட் அந்த நட்பு ஏற்படும் போது பிள்ளைங்களுக்கு சொல்லி இருந்தால், ஓகே மகள் அவனோட பழகினி நல்ல விஷயம், உனக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவைதானே, இப்படி பழகி பார்க்க வேணும், ஆனால் இந்த விஷயங்களில் கவனமாக இருந்து கொள் என்று நாங்கள் சொல்லும் பொழுது பிள்ளை நிச்சயமாக அதை கேட்டுக்கொள்ளும். உண்மை. இப்பொழுது இன்னும் ஒரு விடயத்துக்கு நாங்கள் போவோம். ஒருவர் தன்னை மாய்த்து கொண்டு விட்டார், இது செய்தி. இப்பொழுது பின்னணியை பார்க்கின்ற பொழுது ஒரு அரை மணித்தியாலத்துக்கு முதல் நல்ல ஒரு கருத்தை முகப்புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார். இன்ஸ்டாகிராமிலே சிரித்து கொண்டு படத்தை போட்டிருக்கிறார். அவர் எந்த விதத்திலும் மன உளைச்சலாக இருக்கிறார் என்பதை முகப்புத்தகத்தை பார்க்கின்ற பொழுதோ அல்லது அவருடைய கடைசி செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுதோ தெரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஆனால் தன்னை மாய்த்து கொண்டார். இப்ப இவ்வாறானவர்களை எவ்வாறு இனம் காணுவது டாக்டர் என்றால் அரமணித்தியால் சொல்றேன், நீங்கள் நன்றாக சந்தோஷமாக பேசுகிறீர்கள். அரமணித்தியாலத்துக்கு முதல் திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. எப்படி பிடிக்க முடியும் எங்களால்? நீங்கள் பிடிக்க முடியாது. அதாவது அவராக சொல்லாமல், இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ எங்களோட சமூகத்திலே நாங்கள் எங்களது உள்ளுணர்வுகளை மறைத்து வாழ பழகி கொண்டிருக்கிறோம். வேண்டிய தேவை இருக்கிறது. சரி, அப்போ வேலைத்தளத்துக்கு வந்தாலோ இல்லை நண்பர்களுடனோ நான் சிரித்து கதைத்து பேசுவேன். எனக்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். அவற்றை வெளிக்காட்டி கொள்ளக்கூடிய ஆழமான நட்புகள் இப்பொழுது குறைந்து விட்டன. அது வெளியாலே ஒருவர் சிரித்து பேசுகிறார் என்பதற்காக அவர்கள் மன உளைச்சலில் இல்லை என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி எடுத்துக்கொண்டால் கூட நாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இன்னொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு உள்ளீடு செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது? ரைட். இப்போ உங்களுக்கு தெரிந்த ஒருவர் தற்கொலை செய்ய நினைக்கிறார் என்றால் கூட உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதிலே கேள்விகள் இருக்கின்றன. அவர்களுக்கு ஆதரவாக இருக்கலாம், அவர்களுக்கு பிரச்சனையை கேட்கலாம், அதெல்லாம் செய்யலாம். அவரோடு நீங்கள் ஒரு கவுன்சிலரிடமோ வைத்தியனோட வாருங்கள், நான் கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று சொல்லி அவரோடு போகலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் 100% தடுப்பதற்கு உங்களால் முடியாது. இப்பொழுது தடுத்தால் கூட அது நாளைக்கோ நாளண்டைக்கோ நீங்கள் 24/7 அவரோடு உட்கார்ந்து கைகோர்த்து கொண்டு இருப்பதும் முடியாது. ஆனால் எனக்கு ஒரு அதிசயமா இருக்கிறது ஹப்சா, உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கள், ஒரு நடத்தை மாற்றம் எவ்வாறு வருகிறது? இப்போ
இப்போ எல்லாருக்குமே ஆசை டாக்டர் நீங்கள் சொன்னது போல் சில நேரங்களிலே ஆசை இருந்தாலும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் எங்களுக்கு இப்பொழுது தடை, அதாவது இந்த மாதிரி தற்கொலை எண்ணங்களை குறைக்க வேண்டும், இல்லாமலாக்க வேண்டும். சந்தோஷமாக சிரித்து கதைக்கிறார் 1/2 மணி நேரத்துக்கு முதல், இப்பொழுது தற்கொலை செய்கிறார். இப்போ இவருடைய நடத்தை மாற்றத்தை வைத்துக்கொண்டு ஏதாவது எங்களால் இனம் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்குமா, இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம் என்று? ராகேஷ், அது இப்படி எடுக்கலாம். இப்போ உங்களோட நண்பர் உங்களோட கதைக்கிறார், அப்போ நீங்கள் கதைக்குள்ள நீங்கள் அவரோட கதைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் அவர் கேட்டுக்கிறீங்களா, லிசன் பண்ணிக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ அவர் பிரச்சனை ஒரு கூறக்கொள்ள அவர் சில விஷயம் செல்றாரு, சில விஷயம் மறைச்சி செல்லுவார், செல்ல இல்லாத விஷயம். அப்போ நாங்கள் அந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு லிசன் பண்ணுறேன்னா, நாங்கள் நண்பராக்கியாச்சுக்கோ அதெல்லாம் எடுக்கவானா, அது அப்படித்தான் இப்படித்தான் நாங்கள் நார்மல் கேஷுவல் ஆக்குறோம் ஒழிய அவரை புரிஞ்சு கொள்கிறோமா, உங்களோட இருக்கிற சொசைட்டி, உங்களோட க்ளோஸ் மெம்பரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி நீங்கள் அவங்கள ஜட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜட்ஜண்டா இது சரி தவறு இல்லை, எப்படி அவங்கள புரிஞ்சுக்கொண்டு லிசன் பண்ணுறீங்கன்னு தான் சொல்லுவேன். நான் எங்களோட லைனில் செய்கிறது இது தான். நாங்கள் முக்கியமாக செய்கிறது அவங்க சொல்கிறத நாங்கள் நல்லா லிசன் பண்ணுறது. என்னென்னா நாங்கள் வந்து நாங்கள் கேட்குறதுக்கு நாங்கள் மனசுக்குள்ளே போட்டுக்கொள்கிறது, அவங்களோட ஷூவில் இறங்கி கேட்குறது, நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீங்க அந்த நிலைமை எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அந்த எங்களுக்குள்ள அந்த பாண்ட் வருது. அதுக்கு பிறகு தான் அவங்க பேசுவாங்க, கதைப்பாங்க. நீங்கள் ஒரு 133 கிரைசிஸ் சப்போர்ட் லைன்லேயே பயிற்றப்பட்டவர் என்பதனால் நீங்கள் ஆழமாக சென்று மனதுக்குள்ளே சென்று கேட்கிறீர்கள். சர்வசாதாரணமாக ஒருவர் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் அவ்வளவு ஆழமாக சென்று கேட்க மாட்டோம். சில வழியே சர்வசாதாரணமாக தான் கதைக்கிறாரு, நாங்கள் அது டைமே கொடுக்க மாட்டோம். சம்டைம்ஸ் நேரம் கொடுக்குற குறவுண்ணா. இப்போ எங்களோட லைஃப்பில் நாங்கள் பிஸியாக இருக்கிறோம்னா, நாங்கள் எங்களோட வேலை, நீங்கள் அங்களோட வேலை. ஆனால் அந்த டைமில் அந்த மனிதாபிமானம்னு சொல்லுவாங்கண்ணா, ஹியூமனிட்டி, அது கொஞ்சம் நாங்கள் கெயின் பண்ணால் தான் எங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அது ஈஸியாக இருக்கும். அது கொஞ்சம் ஹப்சா, ஒரு நாளைக்கு 500க்கும் 600க்கும் மேற்பட்ட அழைப்புகள் உங்களுக்கு வரும், உங்களுக்கு இல்லை உங்களுடைய நிலையத்துக்கு வரும், 133 கிரைசிஸ் சப்போர்ட் லைனுக்கு வரும் என்று நீங்கள் சொன்னீர்கள். டாக்டர் சொன்னது போல் ஒன்று நிதி சார்ந்த பிரச்சனைகள் வரலாம், அல்லது குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம், நீங்க சொன்னது போல் ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். இவையெல்லாம் பொதுவாக மன விரக்திக்குள்ளே கொண்டு போகக்கூடிய பிரச்சனைகள். இதை தாண்டி சில பிரச்சனைகள் உங்களுக்கே வியப்பாக இருந்திருக்கலாம். நீங்க பல பேர் அழைத்ததன் மூலம், அழைப்பை எடுத்ததன் மூலம், என்னடா இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் இந்த பிள்ளைக்கு மன உளைச்சல் வருகிறதா, இது புதிதாக இருக்கிறது என்ற மாதிரி நீங்கள் அண்மை காலங்களிலே பார்த்து ஏதாவது விடயங்கள் அல்லது கேட்ட ஏதாவது விடயங்கள் இருக்கிறதா? அப்படி சொல்கிறேன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகினா நீங்கள் சொல்கிற அந்த ஏஜ் கேட்டகரி நான் சொல்கிறேன், அந்த 15 13 to 18 மட்டும் இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் போனால் எனக்கு வாழ இயலாது, நான் என்ன செய்கிறது. அப்போ அந்த மாதிரி ஒரு வரக்குள்ள நாங்கள் டெய்லி அவரோட இருக்கிற குட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் போனால் நான் எப்படி வாழ்கிறது, அந்த மாதிரி கால்ஸ் வரக்குள்ள எங்களுக்கும் சம்டைம்ஸ். அப்போ நாங்கள் அவங்கள காம்படுத்தி அவரோட இப்போ அந்த கேர்ளோ பாயோ பேசுகிற அவங்களோட எஜுகேஷன் சைடு, பேரண்ட்ஸ் இருக்கிற வேல்யூ, அப்படி தான் வேல்யூ. ஏன்னா அந்த டைமில் அந்த ஏஜில் அவங்களோட லைஃப் வேல்யூ அவங்களுக்கு விளங்காது. அப்போ நாங்கள் அந்த பேரண்ட்ஸ்ட லவ், இப்போ அவங்களோட இருக்கிற ஃப்யூச்சர் பிளான்ஸ், அதுவும் சொல்லித்தான் நாங்கள் கொஞ்சம் அவங்களோட காம்படுத்தி தொடர்ந்து எங்களோட பேச சொல்கிறது. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வரக்குள்ள இதுக்கெல்லாம் அந்த லைஃப் அவங்களுக்கு தாட் வருதாண்டு அந்த ஒரு புதுமான விஷயம் ஒன்று நடக்குதான்னு எங்களுக்கே சம்டைம்ஸ் அது தோணும். சொல்லுற போல எனக்கே அதிசயமாக இருக்கிறது. ஒரு நட்பு ரொம்ப முக்கியம். சின்ன வயதில், அதுவும் 15-16 வயதில் நட்பு தான் மிகவும் பிரதானமாக இருக்கும். ஆனால் அதிலே ஏதோ ஒரு விரிசல் ஏற்பட்டு விட்டால் அது கூட உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற அளவுக்கு செல்லுகிறது. அதுதான் அந்த நட்பினுடைய வலிமையோட ராகேஷ் நான் சொல்றது. அது அவங்களுக்கு அந்த சுயசைடு வரக்குள்ள, அது தற்கொலைன்னு வரக்குள்ள, அது சும்மா அந்த நார்மல் மாதிரி அவங்களுக்கு அந்த கேள்வி, அது ஒரு டக்குன்னு ஒரு சொல்யூஷன், குவிக் சொல்யூஷன் எடுக்க பார்க்குறாங்க லைஃப்ல அந்த ஏஜுக்கு. ஸோ அதுதான் நாங்கள் அவங்கள கைட் பண்ணணும்னு சொல்றது. அது காரணம் ஹப்சா, பல பேர் அப்படி செய்கிறார்களே, இது ஒரு சர்வசாதாரணமாக மாறிக்கொண்டு வருது. இறுதியாக இன்னும் 2 நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கிறது டாக்டர். நிதி சார்ந்த பிரச்சனைக்காக பல பேர் தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறார்கள். எப்படி ஒரு பிள்ளையை அல்லது ஒருவரை சமூகத்துக்கு நிதி பிரச்சனைக்குள் மாட்டுப்படாத மாதிரி, அல்லது நிதி பிரச்சனை வந்தாலும் உயிரை மாற்றிக்கொள்ளும் நிலைமைக்கு செல்லாத வகையில் எவ்வாறு நாங்கள் வழிப்படுத்தலாம்? முக்கியமாக சிறு பிள்ளைகளிலிருந்தே நாங்கள் இந்த மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், அதாவது நிதி கையாளும் திறமையை எங்கள் பிள்ளைகளிலே வளர்க்க வேண்டும். திடீரென்று ஒருவர் அவர் நிதியை கையாள பழகிக்கொள்வார் என்று சொல்லி வரப்போகிறது இல்லை. அப்போ நாங்கள் 5-6 வயசில் இருந்து அவைக்கு கையில் ஒரு சிறுதொகை பணத்தை கொடுத்து, ஓகே உங்களுடைய நாளாந்த செலவுகளை, சின்ன சின்ன செலவுகளை இதிலே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நாங்கள் ஒரு கொஞ்ச தொகையை கொடுத்து முதலாவதாக அவர்களை பழக்க வேண்டும். அதிலே சில தப்புகள் நடக்கும். உதாரணமாக நீங்கள் ஒரு நாளைக்கு கொடுத்த காசுலேயே அவர்கள் நண்பர்களுக்கு இனிப்பு அதுகள் வாங்கி கொடுத்திருப்பார்கள், ரைட்? அதை நாங்கள் கேட்கக்கூடாது. அது அவர்களையாக அப்படியா செய்தீர்கள், ரைட், விட்டுவிட வேண்டும்.
வயது அவர்கள் கூட வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் பணத்தொகையை கூட்டி அவர்களை கையாள பழக்க வேண்டும். ஓகே, எனக்கு அம்மா அப்பா ஒரு கிழமைக்கென்று சொல்லி 500 ரூபாயோ 300 ரூபாய் தந்திருக்கிறார்கள். இது பள்ளிக்கூடக்கு போக்குவரத்துக்கும் எனக்கு பேனை பென்சில் கொப்பி வாங்குவதற்கும் நான் இந்த பணம் எனக்கு தேவைப்படும், நான் இதை கவனமாக கையாள வேண்டும் என்ற உணர்வு உடனடியாக ஏற்படாது. அவர்களுக்கு முதல்ல 500 கிடைக்கும் பொழுது அவர்கள் போய் ஏதோ கடையில் வாங்கி அதை இதை சாப்பிட்டு விட்டு வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை ஆகும் பொழுது ஐயையோ காசு இல்லையே என்று கஷ்டப்படுகிற ஒரு நிலை அவர்களுக்கு வரும். டாக்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காசுக்கு அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் கொடுக்குறோம். எப்படி நாங்கள் செலவழிக்க போகிறோம் அது அந்த ரெஸ்பான்சிபிளை அந்த சின்ன ஏஜ்லேயே அவங்களுக்கு அந்த ஃபைனான்ஷியல் அவங்கள எப்படி நாங்கள் ஸ்டேபிள் பண்ணுறோம், அந்த மைண்டை எப்படி நாங்கள் செட் பண்ணுறது தான் டாக்டர் சொல்கிறேன். ஏன்னா வீடுகளில் என்ன செய்யணும்டா காசு கொடுக்க பயம் இல்லை டாக்டர், அப்படி தேவையண்டு என்ன தேவையண்டு கேட்டால் மட்டும் நாங்கள் காசு கொடுக்கணும். அது ஒரு சில நம்பி கொடுக்கல. சில பேர் 200 ரூபா 300 ரூபா செலவுக்கு 1000 ரூபா கொடுத்தேன். அதுவும் தப்பு, இரண்டுமே தப்பு. கேட்டால் மட்டும்தான் கொடுப்போம், இல்லாவிட்டால் இவன் என்னத்துக்கு செலவழித்து விடுவானோ தெரியாது, தப்பான வழியில் போய் விடுவான் என்று சொல்லி கொடுக்காமல் இருப்பதும் தப்பு. அதே நேரம் தேவைக்கு அதிகமாக கொடுத்து அவர்களுக்கு கையாள முடியாத அளவுக்கு கொடுப்பதும் தப்பு. அப்போ இதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பழக்கி கொண்டு வரக்குள்ள அந்த பிள்ளைக்கு ஓகே, எனது வருமானம் இவ்வளவு, எனது செலவு இவ்வளவு, நான் இப்படி செலவழித்தால் தான் இந்த கிழமை முடியும் வரைக்குமோ இந்த மாதம் முடியும் வரைக்குமோ என்னால் தாக்காட்ட முடியும் என்ற ஒரு அந்த ஆற்றலை கற்றுக்கொள்ளுகிறது. உண்மை. இன்றைய தினம் டாக்டர் கணேசன் எங்களோடு வந்திருந்தார், அழைப்பு எங்களோடு இணைந்திருந்தார். அதே நேரத்திலே ஹப்சா எங்களோடு இணைந்திருந்தார்கள். 133 கிரைசிஸ் சப்போர்ட் லைன் சார்ந்த ஒரு ட்ரெயினராகவும் கோச்சாகவும் இருக்கிறார். ஒரு விடயத்தை இந்த மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும் டாக்டர், உங்கள் 2 பேரையும் வைத்துக்கொண்டே சொல்ல வேண்டும். தயவு செய்து உங்களுக்கு மன உளைச்சல், மன விரக்தி அல்லது உயிரை மாய்த்துக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை எல்லாம் வருகின்ற பொழுது உடனடியாக 133 கிரைசிஸ் சப்போர்ட் லைனுக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள். கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி ஒரு 15 நிமிடம் பேசுங்கள். உங்களுடைய மனதையே முற்றுமுழுதாக மாற்றி அவர்கள் உங்களை சீர்படுத்துவார்கள். ஆகவே இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எங்களோடு இணைந்து கொண்டிருந்த டாக்டர் கணேசன் அவர்களுக்கும் அதே நேரத்திலே ஹப்சா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் ராகேஷ் சர்மா. நன்றி, வணக்கம்.